மக்களே, இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல மிக்ஸ்டு சட்னி ரெசிபி எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாமா? அது என்ன மிக்ஸ்டு சட்னி? ஒன்று வேர்க்கடலை சட்னி ட்ரை பண்ணியிருப்பீங்க, இல்லை பொட்டுக்கடலை சட்னி ட்ரை பண்ணியிருப்பீங்க. இது ரெண்டுமே சேர்த்து அரைச்ச சட்னி. 50 கிராம் வேர்க்கடலை, 50 கிராம் பொட்டுக்கடலை, 6 காஞ்ச மிளகா, 3 பீஸ் தேங்காய், 2 துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். இதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியுமே நம்ம ஆட் பண்ணிட்டு இது நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிய வரும்போது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் உளுந்துமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து நல்லா பொரிய வரும்போது இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளுமே நம்ம சேர்த்துடலாம். பெருங்காயத்தூளுமே நல்லா கிளறி கொடுத்துட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இதில் கொத்தமல்லியுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நான் வந்து சட்னியில் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். சட்னி வந்து உங்களுக்கு கெட்டியாக தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம், தண்ணி ஊற்றாமல். நான் வந்து இதை தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி தேவைப்பட்டு